அடுப்படி கைமணத்தில் குயிக்காக ஒரு சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இது பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் அண்ட் டேஸ்டான பிரியாணியாக இருக்கும். இதுக்கு சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். லெக் பீஸாக ஒரு 5 பீஸ் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸு 250 கிராம் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 தண்ணி ஊற்றி அலசிட்டு 3வது தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரமாக ஊற வைக்கணும். ஊற வச்சாதான் நல்லா பிரியாணி நல்லா பொல பொலன்னு இருக்கும். சாதமும் உடையாது, நல்லா நீட்டமாக ரைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கட்டு விட கொஞ்சம் கம்மியாக புதினா, லெமன் ஒரு பாதி மூடி, 2 சின்ன பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 கட்டு விட கம்மியாக கொத்தமல்லி. இது நைஸாக அரிஞ்சிக்கணும். அதே மாதிரி இந்த வெங்காயமும் நீட்டமாக நைஸாக அரிஞ்சிக்கணும். தக்காளி அரிஞ்சிக்கணும். மிளகாயை லேசாக வகுந்து எடுத்து வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு 50 கிராம் ரைஸ் பிராண்ட் ஆயில் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நம்ம காரத்துக்கு ஏற்ப அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் அருமையாக இருக்கும். பட்டை ஒரு துண்டு, விரல் துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு நானாசிப்பூ, ஒரு பிரியாணி இலை. காஞ்ச திராட்சை ஒரு 10 காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். ஒரு 5 முந்திரி. இது ரெண்டும் போட்டோன்னா தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இனிப்பு புளிப்பு உரப்போட ரொம்ப அருமையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன். இஞ்சி பூண்டு நம்ம அரைக்கும்போது இஞ்சியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், பூண்டோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். தயிர் ஒரு 4 ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நம்ம முதல்ல இந்த சிக்கனில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு இது எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா இதில் ஊறி இருந்துச்சுன்னா பிரியாணி அது நல்லா அதில் சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா ஊறி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து குக்கரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு சவுண்டு வர அளவுக்கு அதை வேக வச்சுக்கணும். இப்போ நைஸாக அரிஞ்சு வச்சு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் லேசாக கீறி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லியெல்லாம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஆயில் ஊற்றணும். எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த பட்டை போடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த நானாசிப்பூ, ஒரு பிரியாணி இலை. லேசாக செவந்த பிறகு இந்த பச்சை மிளகாய், வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கணும். லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் எவ்வளவு நல்லா செவந்து வதங்கி இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிரியாணி. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கொத்தமல்லியோட வாசனை நல்லா வந்த பிறகு கொஞ்சம் புதினா போடணும். அரிஞ்சு வச்சுக்கிற தக்காளி போடணும். தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகாய்த்தூள் போடணும். மீதி இருக்கிற மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
முதல்ல சிக்கனில் கொஞ்சம் போட்டிருக்கேன், மீதியை இந்த இதில் சாந்தில் போடணும். தயிர் கொஞ்சம் ஊற்றணும். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ சிக்கன் ஒரு சவுண்டு வச்சு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா அதில் ஊறி நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இது வதங்குற நேரத்துலையே இது சிக்கன் வெந்துருச்சு. இப்போ வேக வச்சுருக்கிற குக்கரில் வச்சுருக்கிற சிக்கனை இதில் போடணும். உப்பு கொஞ்சம் போடணும். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சி ஊற்றணும். கொஞ்சம் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்தோன்னா நம்ம வந்து இதில் உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாம் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். இப்போ சிக்கனையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸு இதிலையே கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இப்போ ரைஸை போட்டு குக்கரில் போட்டு மூடி வைக்கணும். சிக்கன் வெந்ததை எடுத்து பீஸை மட்டும் அதில் போட்டிருக்கேன் குக்கரில். இப்போ அந்த சாந்து அளந்து ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் இருக்குது. அந்த பிரியாணி அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அந்த வாசனையோடு அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு எப்போதும் 1க்கு 2 ஊற்றணும். இப்போ அரிசி கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கிறதுனால நம்ம 1.25 ஊற்றினோன்னா கரெக்ட் பதமாக இருக்கும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். அந்த கிரேவி சாந்தும் தண்ணியும் கலந்தது. இப்போ ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு இப்போ இதை லைட்டாக கலந்துட்டு அரிசி ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து இதில் போடணும். குக்கரில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் பால் ஊற்றினோன்னா உடையாமல் உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாயில் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம எந்த கலரும் போடாமையே ரொம்ப அருமையான கலரில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூளும் தனி மிளகாய் தூளும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. இப்போ உரப்பு உப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் புதினா போடணும். இப்போ தண்ணி எல்லாம் அளந்து ஊற்றியாச்சு. இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் டோட்டலாக தண்ணி ஊற்றிருக்கோம், கிரேவி எல்லாம் சேர்த்து. இப்போ மூடி வச்சுட்டு வெயிட் போட்டு ஒரு சவுண்டு வர வரைக்கும் ஆஃப் பண்ணணும். சவுண்டு வந்தோடனே இப்போ வெயிட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதில் வந்து முந்திரி திராட்சையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் போட்டுட்டு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதில் எப்படி உதிரி உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள். சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சிக்கனை வந்து குக்கரில் வேக வச்சோன்னா எப்படி நல்லா பொல பொலன்னு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணியும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. அதே சமயம்
உடஞ்சி போகாமல் நல்லா பொல பொலன்னு இருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.